ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி நாம் காலனியத்துக்கு எதிரான இயக்கங்களும் தேசியத்தின் தோற்றம் அப்படிங்கிற பாடம் பார்க்க போகிறோம். சரிங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமான பாடம். சரியா? இந்த பாடமும் எப்படின்னா குப்தர்கள் மாதிரி தான். ஃபஸ்ட் டைம் படிக்கும்போது ரொம்ப கடுப்பாக இருக்கும். சரியா? ஒன்ஸ் நீங்கள் நல்லா படிச்சிட்டிங்க அப்படின்னா செகண்ட் டைம் ரிவிஷன் பண்ணும்போதும் டெஸ்ட்டு போடும்போதும் ஈஸியாக இருக்கும். சரியா? ஸோ இதில் நாம் கிட்டத்தட்ட ஒரு 60-65 கேள்விக்கு பக்கமாக பார்க்க போகிறோம். எப்படி பார்க்கலாம்? எல்லாமே மேக்ஸிமம் டைரக்ட் கொஸ்டினாக தான் இருக்கும். சரியா? இந்த லைவ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் சொல்லிடுறேன். ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, என்னன்னா சார் கூற்று காரணத்திலாம் கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லாமல் நீங்களே சொல்லிட்டா கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சரியா? நானே சொல்லிவிடுவேன். சரியா? மேக்ஸிமம் நானே சொல்லிவிடுவேன். எதுக்கு 1-2 நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு அதில் என்ன தவறு இருக்குது அப்படிங்கிற தேடுதல் இருக்கணும். சரியா? தேடுதல் இல்லைன்னா சில கஷ்டமான கொஸ்டின், ட்விஸ்டடான கொஸ்டின்லாம் உங்களால் போட முடியாது. சரியா? இப்போ ஒரு மேக்ஸு கொஸ்டின் எடுக்கிறீங்க அப்படின்னா மேக்ஸ் கொஸ்டினை கிருஷ்ணன் சார்கிட்ட கொடுத்து இதை போட்டு கொடுங்க சார் அப்படின்னா போட்டு கொடுத்துருவார். 5 நிமிஷத்தில் போட்டு கொடுத்துருவார். சரி, அவருக்கு அவ்வளோ நேரம் கூட ஆகாது. ஏன் உங்களுக்கு ப்ராக்டிஸ் டைம் கொடுக்குறாங்க? நாங்கள் ஏன் லைவ் டெஸ்ட் கொண்டு வரோம்? யோசிச்சு பாருங்கள். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நான் லைவ் டெஸ்ட்டில் ஒரு 100 கேள்வி கொடுக்குறேன் அப்படின்னா 100 கேள்வியில் 1-2 தவறுகள் வரலாம். அது என்னன்னு தவறு கண்டுபிடிச்சிட்டு தவறு இருக்குது அப்படிங்கிறத அந்த தவறை நீங்கள் போய் புக்கில் போய் பாருங்கள். ஓகே, இந்த கேள்வி சார் தப்பாக எடுத்திருக்காரு, தப்பாக ஆன்சர் சொல்லியிருக்காரு அப்படின்னா நான் கோவலாமடமா சந்தோஷப்படுவேன். ஏன் அப்படின்னா நீங்கள் அந்த தவறை கண்டுபிடிக்கிறீங்க இல்லையா? சரியா? ஸோ நம்ம பண்ணுற எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களோட நன்மைக்கு. இந்த கமெண்ட் பண்ணீங்களே நான் தப்பாலாம் சொல்லலை. நாங்கள் ஏன் பண்ணுறோம் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் புரிஞ்சிங்க. சரியா? நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், சார் தவறாக இருக்குது, இல்லை இதை நீங்கள் போய் என்னன்னு பார்த்து கமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா எதுக்கு அப்படின்னா உங்களோட தேடுதலை இது பண்ணுறதுக்கு தான். சரியா? நீங்கள் மேக்ஸ் பார்க்குறீங்க, மேக்ஸ் பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா மேக்ஸ் போட்டுருவீங்களா? இல்லை, போட்டு பார்க்கணும். ஸோ புக்கில் இது சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்காரு, எங்கே இருக்குது அப்படின்னு போய் தேடுங்க. அந்த ஒரு தடவை நீங்கள் தேடி பார்த்துட்டீங்க அப்படின்னா அடுத்த தடவை அந்த கேள்வி வந்துச்சு அப்படின்னா நீங்கள் எங்கே புக்கில் பார்த்தீங்கன்னா அந்த புக்கில் இருக்கிற பேஜஸோ அந்த புக்கில் இருக்கிற கண்டென்ட் அப்படியே உங்கள் கண்ணு முன்னாடி நிற்கும். சரியா? இது எல்லாமே ப்ராக்டிஸ் தான். சரியா? ப்ராக்டிஸ் மேக் அ மேன் பர்ஃபெக்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்? முயற்சி திருவினையாக்கும். பயிற்சி தான். முயற்சி, பயிற்சி, அதுதான் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா வெற்றியின் தாரக மந்திரம். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் கேள்வி, பிளாசி போர் நடைபெற்ற ஆண்டு. பிளாசி போரும் பக்சாரும் ரொம்ப ரொம்ப முக்கியம். பிளாசி போர்லையும் பக்சார் போர்லையும் தான் என்ன பண்ணுவாங்க, ஆங்கிலேயர்கள் ஒரு அரசியல் சக்தியாக கிழக்கிந்திய கம்பெனி உட்காரும். அதுக்கு முன்னாடி வியாபாரமாக தான் இருக்கும். ஸோ இந்த பிளாசி போரோட வருஷம் ரொம்ப ரொம்ப முக்கியம். வெரி குட். 1757. இந்த சிப்பாய் கழகம்னா என்னது? சிப்பாய் கழகத்துக்கு அப்புறம் என்ன ஆச்சு? இங்கே பாருங்க, சிப்பாய் கழகம் 57. சிப்பாய் கழகத்துக்கு அப்புறம் குயின் கிட்ட போயிருக்கும். கிரவுண்ட் ரூல்டு இந்தியான்னு சொல்லுவாங்க, அரசியோட ரூல். சரிங்களா? அதுக்கு முன்னாடி ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி. ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி எப்போ இருந்து கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா 1757 57 இந்த ஒரு 100 வருஷம் பார்த்தீங்கன்னா யார் இருப்பா? இவனுங்க தான் இருப்பானுங்க, ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி. ஸோ ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி ஒரு பெரிய அரசியல் சக்தியாக உள்ள உட்கார்றதுக்கு முக்கியமான போர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிளாசி போர். சரியா? சிப்பாய் கழகம் 1857, பிளாசி போர் 1757 அப்படின்னு ஆக வச்சிங்க. சரியா? அடுத்து, நிலம் கடவுளுக்கு சொந்தமானது என்று அறிவித்தவர் யார்? நிலம் கடவுளுக்கு சொந்தமானது, உங்கள் குண்டுகள் நீராக மாறிவிடும், தேவகிட்ட இருந்து கடவுளுக்கு தேவசக்தி தேவ செய்தி வந்திருக்கு. சரிங்களா? நான் கடவுளின் தூதனு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொன்று சொல்லுவாங்க, வானவியல்ல இருந்து வரக்கூடிய வானத்திலிருந்து வரக்கூடிய பேராற்றலை வச்சு உங்களுக்கு நான் விடுதலை வாங்கி தரேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் நிறைய இந்த கழகத்தில் சொல்லியிருப்பாங்க. இது எல்லாமே விவசாயிகள் கழகம், விவசாயிகள் பழங்குடியினர் கழகம். அதுல நிலம் கடவுளுக்கு சொந்தமானது, லேண்ட் ஓன் ஃபார் காட் அப்படின்னு சொன்னது யார்? வெரி குட். யாரு? டுடுமியான். சரியா? 1855 உருவாக்கப்பட்ட என்ற சட்டம் உருவாக்கப்பட்டு தனி மண்டலம் மூலம் சந்தாளர்கள் வசம் இருந்த பகுதிகளை ஒழுங்குமுறைப்படுத்தப்பட்டது. என்ன சட்டம்? அந்த சட்டம் உருவாக்கி சந்தாளர்கள் வசம் இந்த பகுதிகளை இது பண்ணாங்க. அது என்னன்னு சொல்லி அதை இது பண்ணாங்க அந்த தனி மண்டலத்தை. வெரி குட். என்னது?
சந்தால் பர்கானா. சந்தாளர்களின் கிளர்ச்சியில ஒடுக்கப்பட்டு நிறைய பேர்த்த கொன்னு கடைசியா அவங்களுக்கு பர்கானா உருவாக்கி கொடுத்தாங்க. வேடிக்கை இல்ல? மாண்டேகு செம்ஸ்போர்டு சீர்திருத்தம் அறிவிக்கப்பட்ட ஆண்டு. மாண்டேகு செம்ஸ்போர்டு சட்டம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சட்டம். ஏன் அப்படின்னா இந்தியாவில் இரட்டை ஆட்சியை அறிமுகப்படுத்தியது இந்த மாண்டேகு செம்ஸ்போர்டு. சரிங்களா? அதாவது இரட்டை ஆட்சி அப்படின்னா என்ன அப்படிங்கிறத முதல்ல நீங்க வந்து நல்லா தெரிஞ்சுக்கணும். சரியா? முதல்ல இது என்ன வருஷன்னு வந்து பார்த்துடலாம். சரியா? அதாவது உங்களுக்கு புதுசா படிக்கணும், 2 குழப்பம் இருக்கும். மிண்டோ மார்லி, மாண்டேகு செம்ஸ்போர்டு. சரிங்களா? மாண்டேகு செம்ஸ்போர்டு அப்படின்னா 1919. மிண்டோ மார்லி அப்படின்னா 1909. சார் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது? மாண்டேகு மண்டன் ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா? அதாவது நம்மளோட 19 வயசுல மண்டையில நம்ம எதுவுமே ஏத்திக்க மாட்டோம், ஜாலியா இருப்போம் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. மிண்டோ மார்லி அப்படின்னா மிண்டோ மார்லி 1909, இது 19, 2 குழப்பம் ஏதாவது ஒன்று ஞாபகம் வச்சுங்க. மாண்டேகு அப்படின்னா மண்டை. 19 வயசுல நம்ம மண்டையில எதுவுமே ஏத்திக்க மாட்டோம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மாநிலங்களில் அதாவது இரட்டை ஆட்சின்னு கொண்டு வருவாங்க. அதாவது இந்தியர்களே ஆள்றதுக்கு சில விஷயங்கள் பண்றதுக்கு இந்திய மன்றங்கள் தேவை, இந்திய பிரதிநிதிகள் தேவை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, இந்த அதிகாரம் இருக்கக்கூடிய துறைகளை இவங்க எடுத்துக்குவானுங்க, மைய அரசு எடுத்துக்கும், ஆங்கிலேயர்கள் எடுத்துக்குவாங்க. சேவைகள் பெறக்கூடிய துறையை வந்து பார்த்தீங்கன்னா அந்த இந்திய பிரதிநிதிக்கு ஒதுக்கிடுவாங்க. பணம் வரக்கூடியதை அவங்க எடுத்துக்குவாங்க. சரிங்களா? இராணுவம், வெளியுறவுத்துறை, ரயில்வே இதெல்லாம் இவங்க எடுத்துக்குவாங்க. பிரச்சனைக்குரிய மருத்துவம், சுகாதாரம், கல்வி, காசு பார்க்க முடியாத விஷயங்கள்லாம் ஒதுக்கப்பட்ட துறைகள்னு எடுத்து அமுச்சு விட்டுருவாங்க. சரியா? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இரட்டை துறை. மாகாண அரசுக்கு என்ன பண்ணும், துறைகள் ஒதுக்கப்பட்டிருக்கும், அது ஒதுக்கப்பட்ட துறைகள். ஒதுக்கப்படாத துறைகள் எல்லாத்தையும் மத்திய அரசு எடுத்துக்கும். சரியா? வங்கப் பிரிவினை அறிவிக்கப்பட்ட நாள் எது? ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. 1900 என்ன வருஷம்? வங்கப் பிரிவினை எப்பப்பா? வெரி குட். வருஷம் எல்லாத்துக்கும் ஓகே. டேட்டு? பெங்கால் பார்ட்டிஷன். பெங்கால் பார்ட்டிஷன் 1905. எப்ப அறிவிச்சிருப்பாங்க? வெரி குட், ஜூலை 19. பெங்கால் பார்ட்டிஷன் அனௌன்ஸ்மெண்ட் டேட் இது. ஆங்கிலேய ஆட்சி விவசாயிகள் மத்தியில் முகலாயர்கள் காலத்தில் இருந்ததை விட வேதனை மற்றும் இடர்பாடுகளை கொண்டு வந்தது என்பது கீழ்கண்டவர்களின் யாரோட கூற்று? ஸோ முகலாயர்கள் காலத்தில் இருந்ததோட விவசாயிகள் ஆங்கிலேயர் காலத்தில் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறத சொன்ன ஆள் யாரு? வெரி குட், கேத்தலின் கவ் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. வெள்ளக்காரங்கள் நல்லவங்க நிறைய பேர் இருந்திருக்காங்க. சரிங்களா? இங்கிலாந்து நாடாளுமன்றத்தில் நேரடியாக ஆட்சி அதிகாரம் செய்யும் ஆங்கில அரசின் காலனிகளில் ஒன்றாக இந்தியா எப்போது அறிவிக்கப்பட்டது? இங்கிலாந்து நாடாளுமன்றத்தில், இங்கிலாந்தோட பார்லிமெண்ட்ல குயின் ரூல் த இந்தியா, அதாவது பிரிட்டிஷ் இந்தியா, பிரிட்டிஷ் ரூல் இந்தியா இருக்கு இல்லையா, அது எப்போது இருக்கும்னு அறிவிக்கப்பட்டது? வெரி குட், 1858 நவம்பர் 1 கானிங் பிரபு அனௌன்ஸ் பண்ணியிருப்பார். சரிங்களா? விக்டோரியா மகாராணியின் பேரறிக்கை கல்கத்தாவில் தர்பார் அப்படிங்கிற இடத்துல அனௌன்ஸ் பண்ணியிருப்பார். இதுக்கப்புறம் ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி கீழே இந்தியா வராது, பிரிட்டிஷ் கீழே இந்தியா, பிரிட்டிஷ் ரூல்டு இந்தியா. சரியா? அப்படின்னு சொல்லியிருப்பார். ரொம்ப முக்கியமான ஒரு இது. முண்டா கிளர்ச்சி எந்த இடத்துல தோன்றுது? முண்டா, ராஞ்சி. வெரி குட், ராஞ்சி. ஸோ ராஞ்சி கோப்பை விளையாடுனா நீங்க முண்டாவணின் போட்டு தான் விளையாடணும்னு ஞாபகம் வச்சுங்க. ராஞ்சி கோப்பை விளையாடுறாங்கன்னு வச்சுங்களேன், ராஞ்சி கிரிக்கெட் கோப்பை, ரஞ்சி டிராஃபிம்பாங்க, அதை ராஞ்சி ஞாபகம் வச்சுங்க. ரஞ்சி டிராஃபி விளையாடணும்னா நீங்க முண்டாவணின் போட்டு தான் போய் விளையாடணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. சரியா? எனக்கு தெரிஞ்ச ஷார்ட்கட்டை சொல்றேன்பா. சரியா? வங்காளத்தின் நவாப் படைக்கு தலைமையேற்றிருந்தவர் யார்? பெங்காலோட நவாப் படை இருக்கு இல்லையா, அதுக்கு ஹெட் யாரு? ஸோ மீர் ஜாபர். மீர் ஜாபர். ஆரம்ப காலகட்டத்தில் பாரம்பரிய உயர்குடி மக்களும் விவசாயிகளும் பழங்குடியின மக்களுடன் இணைந்து எதற்காக கிளர்ச்சி செய்தனர்? ஸ்டார்டிங் பீரியட்ல எதுக்கு? இந்தியாவிலிருந்து ஆங்கிலேயர்கள் வெளியேற்றுவதற்காகவா? காலனியத்திற்கு முன்னிருந்த நிலையை மீண்டும் நிலைநிறுத்துவதை வலியுறுத்தியா?
சுதந்திரம் வேண்டும் என்பதை வலியுறுத்தியா? இவை எதுவும் இல்லையா? வெரி குட். காலனியத்துக்கு முன்னிருந்த நிலையை வலியுறுத்தி. அவங்க அடிமைப்பட்டு கிடக்கிறாங்கன்னே அவங்களுக்கு தெரியல. காலனியத்துக்கு முன்னாடி என்ன இருந்துச்சு? முகலாயர்கள் நம்மளை ஆண்டுட்டு இருந்தாங்க. ஸோ முகலாயர்களும் நம்ம பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப வருஷம் ஆண்டுருக்காங்க. அவங்களையும் இந்தியாவை படையெடுத்து வந்து இது பண்ணாலும் அவங்களும் இந்திய ஆட்சிகளாக தான் கருதப்பட்டாங்க. அந்த மாதிரி நிலைமை வேணும், நீங்கள் ரொம்ப நசுக்கிறீங்க அப்படிங்கிறதான் கேட்டாங்க. ஆரம்பத்தில் நாம் அடிமைப்பட்டு கிடக்கிறோம், நம்மளுக்கு சுதந்திரம் வேண்டும், இது நம் நாடு அப்படிங்கிற எண்ணமே வரல. அதான் உண்மை. வாகாபி கிளர்ச்சி குழுவின் முதல் தாக்குதல் பூர்ணியா நகரில் எப்போது நிகழ்த்தப்பட்டது? புது புக்கில் இது எடிஷன் இருக்காது, பழைய புக் எடிஷனில் இந்த டேட் இருக்கும். நோட் பண்ணி வச்சுங்க. வெரி குட். 1831 நவம்பர் 6 பூர்ணியா வாகாபி. 1854 ஆண்டு வாக்கில் சந்தால் இனத்தவர் யாருடைய தலைமையின் கீழ் சமூக கொள்ளைகளில் ஈடுபட்டனர்? சமூக கொள்ளை. முதல்ல சமூக கொள்ளை அப்படின்னா என்ன அப்படின்னா திருட்டு, கொள்ளை மற்றும் சில முக்கியமான விஷயம் தவறுகள் பண்ணிட்டு அதை பார்த்தீங்கன்னா நியாயப்படுத்துறது. சரிங்களா? வெரி குட். யாரு? பீர் சிங். பீர் சிங் அப்படிங்கிறவர் தலைமையில். மீர் ஜாபர் கிழக்கிந்திய கம்பெனிக்கு செலுத்திய தொகை எவ்வளவு? டேங்கப்பா 1750-60களில் எவ்வளோ கொடுத்துருக்காரு? 2,25,00,000. இப்போ 2 லட்சம் கோடி கணக்கு வந்துடும். பராசி இயக்கத்தை தோற்றுவித்தவர் யார்? பாரசி இயக்கத்தை தோற்றுவித்தவர் யார்? ஷாஜி இதயத்துல்லா, ஷாஜி ஷரியத்துல்லா, ஷாஜி முகமதுல்லா, ஷாஜி ஷதியத்துல்லா. பாராசி. வெரி குட். ஷாஜி ஷரியத்துல்லா. இதெல்லாம் நான் வீடியோலாம் எக்ஸ்பிளைன் போட்டிருப்பேன். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பாடலாம் ரொம்ப ஈஸி உங்களுக்கு. கோல் கிளர்ச்சி. கோல் கிளர்ச்சி யாருடைய தலைமையில் நடந்தது? கோல் கிளர்ச்சி யாருடைய தலைமையில் நடந்தது? ரெப்பல் பேலியன்னு சொல்லுவாங்க. வெரி குட். யாரு? பிந்த்ராய். மீரட்டிலிருந்து சிப்பாய்கள், சரிங்களா, மீரட்டில் இருந்த சிப்பாய்கள் டெல்லியை நோக்கி செங்கோட்டைக்கு அணிவகுத்து சென்ற நாள் இது. கிட்டத்தட்ட டெல்லி பிடிச்சிட்டாங்க. இது மட்டும் இன்னும் ஸ்ட்ராங்கா நடந்துச்சுன்னா நம்ம அப்பயே அவங்கள துரத்திருக்கலாம். வெரி குட். 1857 மே 11. ஒருவேளை நம்ம அப்பயே அவங்கள துரத்திருந்தோம் அப்படின்னா இந்தியா ஒரு நாடாளுமன்ற ஒரு மக்களாட்சியாக வளர்ந்துருக்குமானா அது டவுட்டு தான். இந்த வெள்ளைக்காரனை வெளியே துரத்தும் போது என்ன நடந்துச்சுன்னா இந்தியா ஒரு நாடாக மாறினுச்சு, மக்களாட்சி நாடாக மாறினுச்சு. சரியா? அரசியல் கட்சிகள் வந்தது, நம்மளுக்கு அரசியலமைப்பு சட்டம் வந்தது. அதன் பிரகாரம் நாம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளை கொண்டு மக்கள் அவர்களை தங்களை தாண்டி ஆண்டு கொண்டனர். சரியா? ரொம்ப முக்கியமான பொறுத்துக. நான் தனித்தனியாக வைக்காமல் ஒட்டுக்க வச்சிட்டேன். மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன், கிழக்கிந்திய அமைப்பு, சென்னை மகாஜன சபா, பூர்வ சர்ஜனிக் சபா, இதெல்லாம் வருஷம் போடுங்க. சென்னை வாசிகள் சங்கம் தாங்க இருக்கிறதுலேயே ஓல்டஸ்ட்டு ஒரு இது. ஸோ அப்போ 1852. ஓகே. கிழக்கிந்திய அமைப்பு. கிழக்கிந்திய அமைப்பு 1866. சென்னை மகாஜன சபா பார்த்தீங்கன்னா 1884. இதுக்கப்புறம் தான் இது என்ன பண்ணுவாங்க, காங்கிரஸ் 85 வரும், காங்கிரஸில் கொண்டு போய் இணைச்சிருவாங்க. ஸோ சரியா? இந்த 2 நாள் வச்சிங்க. முதல்ல சென்னை வாசிகள் சங்கம் தான் ஸ்டார்டிங், எல்லாத்துக்கும் ஸ்டார்டிங்கான இயக்கம் இது சென்னை வாசிகள் சங்கம். மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் சொல்லுவாங்க 1852. அதுக்கப்புறம் அதே மாதிரி கொண்டு வந்த சென்னை மகாஜன சபா. இதோட கருத்து பார்த்தீங்கன்னா இதோட கருத்தை தான் காங்கிரஸ் அப்படியே எடுத்துக்கும். ஸோ காங்கிரஸில் 85 இணைச்சிருவாங்க. ஸோ காங்கிரஸ் 85னா இது 84 நான் வச்சுங்க, மற்றதை ஈஸியாக வச்சிடலாம். சரியா? இண்டிகோ கிளர்ச்சி எந்த மாநிலத்தில் நடந்தது? இண்டிகோ சாய கிளர்ச்சி. இண்டிகோ கிளர்ச்சி வங்காளம். வங்காளம்ங்கிறது பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய கிழக்கிந்திய வடகிழக்கு மாகாணங்கள் எல்லாம் சேர்ந்தது, வடகிழக்கு மாநிலங்கள் எல்லாம் சேர்ந்தது. கல்கத்தா,
இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா வங்காளம், அந்த பக்கம் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் இருக்கிற பாதி ஸ்டேட் எல்லாம் சேர்ந்தது தான் வங்காளம். இப்போ வங்காளங்கிறது இப்போ பெருசு. ஸோ எல்லாமே வங்காளத்தில் தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. 1916ஆம் ஆண்டு இந்திய தேசிய காங்கிரசின் அமர்வு எங்கு நடந்தது? 1916ஆம் ஆண்டு இந்திய தேசிய காங்கிரசின் அமர்வு, சில முக்கியமான அமர்வுகள் இருக்கு, அதெல்லாம் நம்ம எக்ஸாம் போகும்போது எந்த அமர்வு எங்க நடந்துச்சு, அதுக்கு தலைமை யாருங்க, அதெல்லாம் பார்க்கலாம். இப்ப சொல்லுங்க. 1916 லக்னோ ஒப்பந்தம். மிதவாதிகளும் தேசியவாதிகளும் ஒன்று சேருவாங்க. சரியா? 1857 பெருங்கலகம் நடைபெற்ற மையங்களுள் தவறானது எது? அம்பாலா, குவாலியர், பனாரஸ், மும்பை. எங்க மட்டும் பெருசா அது நடக்கல? வெரி குட். மும்பையில் பெரிய அளவில் நடக்கல. மும்பையில் அப்போ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய மாகாணம் தான், பம்பாய் பெரிய மாகாணம் தான். சரிங்களா? மாகாணத்தில் பெருசு வந்து பார்த்திங்கன்னா பம்பாய், கல்கத்தா, சென்னை மாகாணம். இப்போ வந்து பம்பாய் வந்து பார்த்திங்கன்னா அதில் தலையிடாது ஒரு பெரிய டிராபேக் தான். கிழக்கிந்திய கம்பெனியால் பிரிட்டனில் தயாரிக்கப்பட்ட பொருட்களுக்கான சந்தையாக இந்தியாவை உருவாக்கியது. பிளாசி போருக்கு பின்னர் எல்லையை விரிவாக்கும் கொள்கையை ஆங்கிலேயர் பின்பற்றினர். கிழக்கிந்திய கம்பெனியால் பிரிட்டனில் தயாரிக்கப்பட்ட பொருள்களுக்கான சந்தையாக இந்தியாவை உருவாக்கியது. பிளாசி போருக்கு பின் எல்லை விரிவாக்கும் கொள்கையை ஆங்கிலேயர் பின்பற்றினர். ஒன்று சரி, இரண்டு சரி, இரண்டும் சரி, இரண்டும் தவறு. ஸோ ரெண்டுமே சரிதான். பிளாசி போருக்கு அப்புறம் தான் அவங்க என்ன பண்ணாங்க, நம்மளை பிடிச்சி எல்லையை ஆரம்பிச்சாங்க. ஆங்கிலேய ஆட்சிக்கும் நிலப்பிரபுகளுக்கும் எதிராக துவங்கப்பட்ட கிளர்ச்சி. ஸோ நிறைய கிளர்ச்சி எல்லாமே பழங்குடியினர் கிளர்ச்சி தான். அதில் ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராகவும் அந்த நிலப்பிரபுகளால் சுரண்டப்படுவதையும் எதிர்த்து தொடங்கப்பட்ட கிளர்ச்சி வெரி குட். எது? வாகாபி கிளர்ச்சி. விக்டோரியா மகாராணியின் பேரறிக்கைகளில் கூறப்பட்டவர்களில் கீழ்கண்டவற்றுள் எது சரியானது? அரசு பணிகளில் இந்தியர்கள் சேர்த்துக் கொள்ளப்படுவர். பாரம்பரிய நிறுவனங்கள் மற்றும் மத தொடர்பான விஷயங்களில் ஆங்கில அரசு தலையிடாது. சரியா? விரைவில் இந்தியாவிற்கு சுதந்திரம் வழங்கப்படும். வெரி குட். 1, 2 மட்டும்தான் சரி. அதாவது இந்தியாவுக்காக ஒரு கவுன்சிலில் ஒன்று ஆரம்பிக்கப்படும், அதில் இந்திய உறுப்பினர்கள் சேர்த்துக்குவாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராயல் என்ஃபீல்டு துப்பாக்கி, மேட்ச்லாக் துப்பாக்கினால் தான் பிரச்சனை வெடிக்கும். நான் வந்து பொட்டு வச்சுக்கூடாது, குடிமை வச்சுக்கூடாது, மீசை வலிச்சிடணும் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்ன பாரம்பரிய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தலையிடாதுன்னு கொண்டு வந்துடுவாங்க. சுதந்திரத்தை பற்றி அப்போ எதுவுமே பேச மாட்டாங்க. தன்னாட்சி இயக்கம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. தன்னாட்சி. வெரி குட். 1916. தன்னாட்சினாவே 2 பேர் வந்துடுவாங்க, அன்னி பெசன்ட், திலகர். அன்னி பெசன்ட் தான் அதை ஆரம்பிப்பாங்க, ஹோம் ரூல் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஆனால் அதை ஃபர்ஸ்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணது யாரு? திலகர் தான் பண்ணியிருப்பார், ஒரு 2 மாதம் முன்ன பின்ன. சரியா? முண்டாயின மக்கள் எந்த ஆண்டு கிறிஸ்துமஸ் நாளில் வன்முறையை கையில் எடுத்து கிறிஸ்துவ தூதுக்குழுக்கள் அரசு அதிகாரிகள் மீது தாக்குதல் நடத்தினர்? முண்டாயின மக்கள் கிறிஸ்துமஸ் டேட்டை வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணி அந்த கிறிஸ்துமஸ் ஈவ் நைட் அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிளர்ச்சியில் ஈடுபட்டு அங்கே இருக்கிற ஆங்கிலேய அதிகாரிகள், மதமார்த்த குழுக்கள் எல்லாத்தையும் கொல்ல ஆரம்பிச்சிருப்பாங்க. அது எந்த வருஷம்? வெரி குட். 1889. நிலம் கடவுளுக்கு சொந்தமானது என்று அறிவித்தவர் டுடிமியான். மேலேயே பார்த்தோம். எந்த ஆண்டு? அவங்க எப்ப செத்தாரு? அதுக்கப்புறம் நோவாமியான் ஒருத்தர் வந்துருவார். வெரி குட். 62. இப்ப பெரும்பாலும் இந்த இறந்த டேட்டெல்லாம் கேட்கறது இல்லை, இருந்தாலும் சும்மா பார்த்து வச்சுங்க. நீல் தர்பன் இண்டிகோவின் கண்ணாடி என்ற தலைப்பில் நாடகத்தை எழுதியவர். ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. இது மூலமாக தான் ஐரோப்பியாவில் நிறைய பேர்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த விவசாயிகள் இந்த அளவுக்கு கொடுமைப்படுத்தப்படுறாங்கன்னு உலகத்துக்கு ஓரளவுக்கு தெரிய வந்துச்சு, இந்தியா முழுவதும். அதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு நாடகம் இது. வெரி குட். யாரு? தீனபந்து மிஸ்ரா. மித்ரான் கொடுத்துருக்காங்க, சில இடத்துல மித்ரான் கொடுத்துருப்பாங்க, சில இடத்துல மிஸ்ரான் கொடுத்துருப்பாங்க. தீனபந்து அப்படிங்கிறத நான் வச்சுங்க. தீவிரவாத தன்மை கொண்ட தலைவர்களின் பொது குறிக்கோள்களில் ஒன்றாக இருந்தது எது? சுயராஜ்யம், சுதந்திரை, பத்திரிகை சுதந்திரம், அனைத்தும்.
வெரி குட், வெரி குட், சூப்பர். இவை அனைத்துன்னு போட தப்பு. சரிங்களா? ஃபர்ஸ்ட் அவங்க சுயராஜ்யம் தான் கேட்பாங்க, அதுக்கப்புறம் தான் எல்லாம் வரும். தீவிரவாத தலைவர்கள் அப்படின்னு வந்தாலே அவங்க சுயராஜ்யம் தான். வாகாபி கிளர்ச்சி தோன்றிய ஆண்டு இதுதான் வந்து ஸ்டார்டிங்லேயே வந்திருக்கும். வெரி குட். வாகாபி ரெபெலியன் 1827 கரெக்ட். லக்னோ ஒப்பந்தத்தின் போது இந்தியாவில் விரைவில் தன்னாட்சி வேண்டும் என்பதை ஏற்றுக்கொண்டவர்கள் யார்? காங்கிரஸ், முஸ்லீம் லீக், இவர்கள் இருவரும் அல்ல. ஸோ லக்னோ ஒப்பந்தம்னாவே வந்து பார்த்தீங்கன்னா மிதவாதிகளும் தேசியவாதிகளும் ஒன்று சேருவாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, காங்கிரஸும் முஸ்லீம் லீக்கும் ஒன்று சேரும். ஸோ தன்னாட்சி வேணுங்கிறத 2 பேர் எடுத்துப்பாங்க. எந்த கிளர்ச்சியின் போது கிட்டத்தட்ட 15 முதல் 20,000 கிளர்ச்சியாளர்கள் படுகொலை செய்யப்பட்டனர்? டேங்க அப்பா, எவ்வளோ பெரிய நம்பர்னு பார்த்துங்க. 15லேருந்து 25,000 பழங்குடியினரை கொன்று குவிச்சு கொடூரமாக அடக்கின கழகம் இது சந்தால் கிளர்ச்சி. வாரிசு இழப்பு கொள்கையை அறிமுகம் செய்தவர் யார்? வாரிசு இழப்பு கொள்கையை அறிமுகம் செய்தவர் யார்? கானிங் பிரபு, டல்ஹவுசி, வில்லியம் பெண்டிங், வெல்லஸ்லி. ஸோ வாரிசு அப்படின்னா நமக்கு என்ன சொல்லுவாங்க? வாரிசு இல்லைன்னா என்ன ஆகும்? வாரிசு இல்லைன்னா நம்ம என்ன இருப்போம்? டல்லா இருப்போம் இல்லையா? தான் டல்ஹவுசி. நான் வாரிசு இழப்பு கொள்கைக்கும் துணைப்படை திட்டத்துக்கும் 2 ஷார்ட்கட் நான் சொல்லியிருப்பேன் நடத்தும் போது. நம்மளுக்கு துணையா இருக்கிறவங்கள நம்ம என்னன்னு சொல்லுவோம்? நம்மளோட வெல்விஷர்னு சொல்லுவோம். அதான் வெல்லஸ்லி. ஸோ வாரிசு இழப்பு, நம்மளோட வாரிசு இழப்பு, வாரிசு இல்லை அப்படின்னா நம்ம எல்லாரும் எப்படி இருப்பாங்க? டல்லா இருப்பாங்க நான் வச்சுங்க. சரியா? டல்ஹவுசி. இது எதுவும் பர்சனலாக எடுத்துக்காதீங்க, நான் சொல்றது எல்லாமே ஷார்ட்கட்டுக்காக தான். சரியா? கீழ்கண்டவற்றுள் சரியான இணை எது? பஞ்சாப்ல லாலா லஜபதி ராய், மகாராஷ்டிராவில் பாலகங்காதர திலகர், வங்காளத்தில் பிபின் சந்திரபால். லால் பால் லால்னு சொல்லுவாங்க. லால் பால் லால். எல்லாமே சரி. முஸ்லிம்களுக்கு எந்த இறைச்சி தடை செய்யப்பட்டதாக கருதப்படுகிறது? பசு இறைச்சி, பன்றி இறைச்சி, முயல் இறைச்சி, எருமை. 1857 கழகத்தோட ஸ்டார்டிங் பாயிண்ட்ல ஒரு முக்கியமான விஷயம். வெரி குட். எது? பன்றி. அதாவது அந்த மேட்ச்லாக் ராயல் என்ஃபீல்டோட அந்த கேட்ரேஜில் வந்து பார்த்தீங்கன்னா பன்னி கொழுப்பும் பசு கொழுப்பும் தடவிருக்காங்க அப்படின்னு சொன்னது ஒரு பிரச்சனை ஆயிடும். கீழ்காணும் கூற்றுகளில் எது சரியானது? கூற்று 1, நிலத்திற்கு வாடகை வசூலிப்பது அல்லது வரி விதிப்பது ஆகியவை இறை சட்டத்திற்கு எதிரானது என்பது ஷாஜி ஹரியத்துல்லாவின் கூற்று. வாகாபி கிளர்ச்சி என்பது ஆங்கிலேய ஆட்சிக்கும் நிலப்பிரபுகளுக்கும் எதிராக தொடங்கப்பட்டது. டுடுமியான் மறைவுக்கு பின்னர் நோவாமியான் என்பவர் பாரசீகத்திற்கு தலைமை தாங்கினார். ஸோ நான் இந்த 3 பாயிண்டும் மேலே சொல்லியிருப்பேன். ஸோ எல்லாமே சரிதான். நீங்கள் போட்டது ஆப்ஷன் டி கரெக்ட். 1857 ஆண்டு புரட்சி தோல்வி பெற்றதற்கான காரணங்களில் சரியானது? 1857 ரெவோல்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெயிலியர். அதுக்கான காரணம் ஆங்கில அறிவு பெற்ற நடுத்தர இந்தியர்கள் கிளர்ச்சிக்கு ஆதரவு தெரிவிக்கவில்லை. மத்திய தலைமை இல்லாததால் கிளர்ச்சி தோல்வியில் அடைந்தது. ஆயுதம் கிடைக்கப்பெறாமை, அமைப்பாற்றல் இன்மை, ஒழுக்கமின்மை ஆகிய காரணங்களால் கிளர்ச்சி தலைவர்கள் தோல்வி அடைந்தனர். வெரி குட். எல்லாமே சரி சார். எல்லாமே சரி, எல்லாமே சரிங்கிறதுக்கோசரம் எதுக்கு ஆப்ஷனில் வச்சுருக்கீங்க, கேள்வி வச்சுருக்கீங்கன்னு கேட்காதீங்க. இது ரிவிஷன் லைவ் டெஸ்ட், இதெல்லாம் காதில் வாங்கிக்கோங்க. சரியா? ஜார்க்கண்ட் மற்றும் ஒரிசா ஆகிய பகுதியில் நடைபெற்ற பழங்குடியின கிளர்ச்சியின் பெயர் என்ன? ஜார்க்கண்ட், ஒடிசா. ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொன்று. ராஞ்சி, முண்டா, நம்ம பார்த்த முண்டா பணி. ஜார்க்கண்ட், ஒரிசா. ஜார்க்கண்ட் யாரு? ஜார்க்கண்ட் யார் பிறந்தா? நம்ம தல தோனி. தல தோனி எதுக்கு வருவார்? பெப்சி கோகோ கோலா விளம்பரத்துக்கு வருவார். நான் வச்சுங்க. கோல் கிளர்ச்சி. எல்லாம் ஷார்ட்கட்டு தான். சரியா? ஆயிரத்தி 1857 பெருங்கழகம் எப்போது துவங்கியது? ரொம்ப முக்கியமான கேள்வி, ரொம்ப ஈஸியான கேள்வி, ஆனால் தப்பு பண்ணுவோம். எப்போ தொடங்கியது? வெரி குட். மார்ச் 29.
கோல் கிளர்ச்சி பற்றிய தவறான கூற்று இது ஜார்க்கண்ட் மற்றும் ஒரிசா ஆகிய பகுதிகளில் தோன்றுகிறது. 1835ஆம் ஆண்டு காலங்களில் தோன்றிய இந்த கிளர்ச்சி ஒரு விவசாய கிளர்ச்சி. கோல் கிளர்ச்சிக்கு தலைமையேற்றியவர்கள் பிந்த்ராய் மற்றும் சிங்கராய். கோல் இனத்தவர்கள் அரசு அதிகாரிகள் மற்றும் வட்டிக்கு பணம் கொடுப்போர், லேவாதேவின்னு சொல்லுவாங்க, எதிராக கிளர்ச்சி நடத்தினர். வெரி குட். எது கரெக்ட், எது இது தப்பு? இதுதான் தப்பு. ஒய் 35 இல்லை, அது இந்த 31 32 காலகட்டங்களில் வருவது. தன்னாட்சி இயக்கத்தின் குறிக்கோள்களில் சரியானது எது? இந்த ஹோம் ரூல் மூவ்மெண்டோட ஆம்பிஷன், எய்ம் என்ன? சரியா? அரசியலமைப்பு வழிகளை பயன்படுத்தி பிரிட்டிஷ் பேரரசிற்குள் தன்னாட்சியை அடைவது, தன்னாட்சி பகுதி டொமினியன் அப்படிங்கிற அந்தஸ்து தகுதியை அடைவது, வன்முறை அல்லாத அரசியல் சாசன வழிமுறைகளை கையாளுவது. எது கரெக்டான? அதோட மோட்டோ என்ன? வெரி குட், எல்லாமே சரி. ராஜ்மால் பழங்குடியை சுற்றிய பழங்குடியின மக்கள் யாரு? கோல்னா கொக்கோ கோலா ஜார்க்கண்ட், ராஞ்சினா முண்டாபனின் போட்டு விளையாடுவாங்க. அப்ப பேலன்ஸ் இருக்கிறது யாரு? வெரி குட், சந்தால். சந்தால். இந்திய தேசிய காங்கிரசின் முதல் அமர்வு எப்போது நடைபெற்றது? இந்திய தேசிய காங்கிரசின் முதல் அமர்வு எப்போது நடைபெற்றது? வெரி குட், டிசம்பர் 28. ஃபர்ஸ்ட் செஷன், தேசிய காங்கிரஸோட ஐஎன்ஏவோட ஃபர்ஸ்ட் செஷன். 1855ஆம் ஆண்டு ஜூன் 30ஆம் நாள் சித்து மற்றும் கனு ஆகிய சந்தால் சகோதரர்கள் எதை அறிவித்தனர்? கிளர்ச்சி தலைமையேற்று நடத்த தேவ செய்தி வந்தது. எதிரிகள் குண்டுகள் நீராக மாறிவிடும் என்று அறிவித்தனர். அனைவரையும் கொண்டு புதைக்க தேவ செய்தி வந்தது. ஆங்கிலேயருக்கு வரி செலுத்த வேண்டாம். நான் சொன்னேன் இல்லையா? என்ன சொல்லியிருப்பாங்க? நீங்க தைரியமா கிளர்ச்சி நடத்துங்க, சரியா? நம்மளோட எதிரிகள் நம்மளை குண்டை நோக்கி சுட்டா அவங்களோட குண்டு நீரா மாறிடுன்னு சொல்லியிருப்பாங்க. இது பழைய புத்தகத்தில் இருக்கும், புது புத்தகத்தில் இருக்காது, சரியா? இதை நம்பி போனால் ஒரு 5000-20,000 பேர் செத்து போயிடுவாங்க. எல்லாத்தையும் கொடூரமாக ஒரு பழங்குடியவே அழிச்சு விடுவாங்க. ஆங்கிலேயருக்கு எதிராக தோன்றிய கிளர்ச்சிகளுக்கு தலைமையேற்றவர்களின் தவறான இணை: கான்பூர் நானா சாஹிப், லக்னோ பேகம் ஹஷ்ரத் மால், பரேலி கான் பகதூர், பாட்னா பாஜிராவ். வெரி குட். பாஜிராவில் முன்னாடியே வந்துடுவார், கலவரைகளாக இருக்க மாட்டார். இதை பார்த்து வச்சுங்க. சோட்டா நாக்பூர் குத்தகை சட்டம் எப்போது நிறைவேற்றப்பட்டது? சோட்டா நாக்பூர் குத்தகை சட்டம் எப்போது நிறைவேற்றப்பட்டது? 1906, 1908, 1910, 12. வெரி குட், 1908. ஆயிரத்தி 1857ஆம் ஆண்டு பெரும் கழகத்திற்கு வட இந்தியாவில் பாதிக்கப்பட்ட கிராம சமூகத்தில் வாழ்ந்த மக்களும் ஆதரவு தெரிவித்தனர். வடமேற்கு மாகாணங்கள் மற்றும் அயோத்தியின் பகுதிகளில் இந்த முதலாவது உள்நாட்டு கிளர்ச்சி வெடித்தது. தாலுகா விவசாய கூட்டணி என்பதை தாங்கள் இழந்ததை மீட்கும் ஒரு புது முயற்சியாக கருதப்பட்டது. ஆயிரத்தி 1857 அதை பற்றியான கூற்றுகளில் சரியானது எதுன்னு கேட்குறாங்க. ஸோ எல்லா கூற்றுகளும் சரிதான். வட்டிக்கு பணம் வழங்குவோருக்கு எதிராக கலவரங்கள் எந்த இடத்தில் வெடித்தது? சுபா அப்படிங்கிற பகுதியில் வெடிச்சிருக்கும். எங்க? பூனா. எட்டாவது கேள்வி, இந்தியாவில் தன்னாட்சி இயக்கம் தனது பெரும்பான்மையான கொள்கையை எந்த நாட்டிலிருந்து பெற்று? இந்த ஹோம் ரூல் மூவ்மெண்ட் அப்படிங்கிறத எதுல இருந்து எடுத்துட்டு வந்திருப்பாங்க? அன்னி பெசன்ட் எடுத்துட்டு வந்தது. அன்னி பெசன்ட் எந்த நாட்டை சேர்ந்தவங்க? அயர்லாந்து நாட்டை சேர்ந்தவங்க, சரியா? அயர்லாந்து. ஆங்கிலேயரின் வாரிசிலப்பு அடிப்படையில் கொள்கை அடிப்படையில் ஆங்கில ஆட்சியின் கீழ் கொண்டு வரப்பட்ட இடங்கள் எது? ரொம்ப முக்கியமான கேள்வி, நிறைய டிஎன்பிசியில் கேட்ட கேள்வி. வாரிசிலப்பு கொள்கையின் மூலமாக இணைக்கப்பட்டது, முதல்ல இணைக்கப்பட்டது எது? சதாரா. ஸோ சதாரா, சம்பல்பூர், ஜான்சி, நாக்பூர் எல்லாமே சரி. அந்த ஜான்சி ராணியோட குழந்தையை கொண்டுவாங்க. அதனால அவங்க என்ன பண்ணுவாங்க? இது பண்ணுவாங்க,
அதுக்கப்புறம் ஒரு தத்துக்கு எடுத்துக்கும் போது ஒத்துக்க மாட்டாங்க. சரியா? முண்டா இன மக்களின் விவசாய முறையின் பெயர். முண்டா இருக்காங்க இல்லையா, முண்டா இன மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அக்ரிகல்ச்சர் பண்ணும்போது அதுக்கு ஒரு நேம் இருக்கும். ரோக்கோ முறை, குன்கட் முறை, மில்பா முறை, பேவார் முறை. வெரி குட், குன்கட் முறை. 50 கேள்வி பார்த்தாச்சு. சரியா? அடுத்து, வேலூரில் சிப்பாய்கள் சமய குறியீடுகளை நெற்றியில் அணிவதற்கும் தாடி தடை வைத்துக் கொள்வதற்கும் தடை விதிக்கப்பட்டனர். வேலூர் கழகம் எப்ப? 1857 கழகத்தின் முன்னோடி. வேலூர் கழகம் எப்ப? வெரி குட், 1806. மறந்துடாதீங்க. சரியா? 1855 சந்தார்களுக்கு தலைமையேற்றவர்களில் சரியானவர் யார்? சித்து, கனு, உத்தம் சிங். உத்தம் சிங் யாரு? ஜாலியன் வாலாபாக் படுகொலைக்கு எதிராக ஜெனரல் ஓட்டையரை வந்து சுட்டுக் கொன்னவர் உத்தம் சிங். இது சித்து மற்றும் கனு தான் சந்தால். காலனி ஆட்சியின் பொருளாதாரம் பற்றிய விமர்சனங்களை எடுத்துரைப்பதில் முக்கிய பங்காற்றியவர். காலனி ஆட்சியில பொருளாதாரம் சுரண்டப்படுகிறதுங்கிறத கண்டுபிடிச்சி சொன்னவங்க ரொம்ப முக்கியமானவங்க யாரு? தாதாபாய் நவ்ரோஜி, மகாதேவ், நீதிபதி மகாதேவ் ரானடே, ரமேஷ் சந்திர தத். சரியா? இவங்க ஒரு பெரிய ஒரு பஞ்சத்தை பற்றி ஆராய்ஞ்சு இங்கேருந்து எவ்வளோ பணம் அவங்க திருடிட்டு போகிறானுங்க, எவ்வளோ நம்ம சுரண்ட போடுறாங்க, அதை முதல்ல சொன்னது இவங்க தான். அதுலேயும் அதில் யாரோட பங்கு அதிகம்? தாதாபாய் நவ்ரோஜியோட பங்கு அதிகம். இந்தியாவின் மாபெரும் முது மனிதர்னு சொல்லக்கூடிய தாதாபாய் நவ்ரோஜி. தாதாபாய் நவ்ரோஜி பற்றி ரீசெண்ட் டைமில் ஏதாவது ஒரு கேள்வி கேட்டுகிட்டே இருக்காங்க, பார்த்து வச்சிங்க. 1905 ஜூலை 19 வங்க பிரிவினை அறிவிக்கப்பட்டது. அக்டோபர் 16 அதிகாரப்பூர்வமாக பிரிவினை ஆனது. பிரிவினை எதிர்த்து ஆயிரக்கணக்கானவர் கங்கை நதியில் புனித நீராடினர். எது சரியான கூற்று? எல்லாமே உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் தான். ஜூலை 19 நாம் பார்த்தோம். எப்பது அறிவிக்கப்பட்டது? அதிகாரப்பூர்வமாக பிரிஞ்சது அக்டோபர் 16. சரியா? எல்லாமே சரிதான். 1906 போது சுதேசி இயக்கம் கொண்டிருந்த அம்சங்களில் சரியானது. அந்நிய பொருட்களை புறக்கணிப்பது, அரசு பள்ளிகள் கல்லூரிகளை புறக்கணிப்பது, நீதிமன்றங்கள் பட்டங்கள் மற்றும் அரசு சேவைகளை புறக்கணிப்பது, சுதேசி தொழிற்சாலைகளை மேம்படுத்துவது. 1806 வேலூர் கிளர்ச்சி. 1906 வந்து பார்த்தீங்கன்னா என்னது? சுதேசி இயக்கம். 1905 என்ன நடக்கும்? வங்க பிரிவினை. வெரி குட், எல்லாமே சரி. தன்னாட்சி இயக்கத்தை தோற்றுவித்தல் யார்? லாலா லஜபதி ராய், பாலகங்காதர திலகர், அன்னிபெசன்ட் அம்மையார், பிபின் சந்திரபால். யாராவது நான் பேசுறத கவனிச்சிருந்தீங்கன்னா இதுக்கு பார்த்தோன்னே ஆன்சர் போட்டுடலாம். ரொம்ப முக்கியமானது. யாரு? வெரி குட், பாலகங்காதர திலகரும் அன்னிபெசன்ட் அம்மையார். அன்னிபெசன்ட் அம்மையார் தான் முதல்ல இந்த ஐடியாவை கொண்டு வருவாங்க. திலகர் அவர் ஏற்றுப்பார். சரியா? முஸ்லீமும் காங்கிரஸ் லீக்கும் ஏற்றுக்கும். அதுக்கப்புறம் திலகர் தான் முதல்ல தன்னாட்சி இயக்கத்தை ஆரம்பிப்பார். அதுக்கப்புறம் அன்னிபெசன்ட். 1857 கிளர்ச்சியின் போது, கான்பூர் முற்றுகையின் போது, வன்முறையின் போது கொல்லப்பட்ட ஆங்கிலேய மேஜர் யார்? இதுதான் என்ன பண்ணிருக்கோம், கான்பூர் படுகொலை. அவங்கள ரொம்ப கோபப்படுத்துறது இந்த நிகழ்ச்சி தான். வீலர், மேஜர் வீலர், ஜெனரல் ஹக் வீலர். சரியா? சுதேசி இயக்கத்தின் போது தீவிரவாத தேசியத்தின் இயங்குதளமாக இருந்த இடங்கள் பஞ்சாப், மகாராஷ்டிரா, வங்காளம், மதராஸ். சுதேசி இயக்கத்தின் தீவிர இயங்குதளமாக இருந்தது. வெரி குட், எல்லாமே சரி. பஞ்சாப், மகாராஷ்டிரா, பங்காளதேசம், வங்காளம், மதராஸ். இந்திய தேசிய காங்கிரசின் முதல் தலைவர் யார்? இந்திய தேசிய காங்கிரசின் முதல் தலைவர் WC பானர்ஜி. அப்படின்னா யாரு? உமேஷ் சந்திர பானர்ஜி. ரொம்ப முக்கியமான கேள்வி, நிறைய டிஎன்பிசியில் கேட்ட கேள்வி. இங்கே பாருங்க, மறுபடியும் சொல்கிறேன், புதுசாக படிக்கிறவங்க இந்திய தேசிய காங்கிரஸோட செஷனையும் இந்திய அரசியல் நிர்ணய சபையோட செஷனையும் மாற்றிக்காதீங்க, குழப்பிக்காதீங்க. இந்திய தேசிய காங்கிரஸ் வேற. தேசிய காங்கிரஸ் ஆரம்பித்து ஒவ்வொரு செஷன் வருஷம் ஒரு தடவை நடக்கும். ஒவ்வொரு தடவை நடக்கும்போது என்ன பண்ணுவாங்க, ஒரு தலைவரை தேர்ந்தெடுப்பாங்க. அதில் மோதிலால் நேரு எப்போ இருந்தார், ஜவஹர்லால் நேரு எப்போ இருந்தார், சரிங்களா? நாக்பூரில் யார் இருந்தாங்க, சரியா? வெள்ளை நேரு விலையேறு இயக்கம் சொல்லும்போது யார் இருந்தா, லக்னோ அமர்வில் யார் இருந்தா, பூனா ஒப்பந்தத்தில் யார் இருந்தா,
சரியா? நேதாஜி எப்போ இருந்தார், ஜவஹர்லால் நேரு எப்போ இருந்தார், அது எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுங்க. லேடிஸ் யாராவது இருந்திருக்காங்களா, அப்போ அதிகமாக இருந்தது யார், அது எல்லாத்தையும் பார்த்து வச்சுங்க. 1824ஆம் ஆண்டு கல்கத்தா அருகே பரக்பூரில் சிப்பாய்கள் கடல் வழியே எந்த நாட்டுக்கு செல்ல மறுத்தனர்? முதல்ல இப்பயே ஆரம்பிச்சிருப்பாங்க, 57 தான் வெடிக்கும். ஏன் போக மாட்டாங்க? அவங்க போனால் அவங்களோட சமயங்களையும் மத பண்பாடுகளையும் பராமரித்தையும் விட்டுரும் அப்படிங்கிறத பயந்து. ஸோ பர்மா. 1857ஆம் ஆண்டு டில்லி அரசராக முடிசூட்டி கொண்ட பகதூர் ஷா ஆங்கிலேயர்களால் எந்த நாடுக்கு நாடு கடத்தப்பட்டார்? இந்துஸ்தானின் பேஷ்வா. இந்துஸ்தானின் என்னமோ ஒரு இது கொடுப்பாங்க, பாஷான்னு நினைக்கிறேன். அவர் என்ன பண்ணுவாங்க, அந்த கழகத்தை முடிச்ச உடனே அந்த ஆள் என்ன பண்ணுவாங்க, பார்சல் பண்ணி விட்டுருவாங்க. எங்க? பர்மாவுக்கு தான். போனவர் திரும்பவே மாட்டார். இண்டிகோ கிளர்ச்சி எந்த ஆண்டு தொடங்கியது? இண்டிகோ கிளர்ச்சி எந்த ஆண்டு தொடங்கியது? வெரி குட். 57 சிப்பாய் கழகம், 58 விக்டோரியா மகாராணி பேரறிக்கை, 59 இண்டிகோ கிளர்ச்சி. சரியா? வங்க பிரிவினை எந்த ஆண்டு நிகழ்ந்தது? மேலே பார்த்துட்டு அடிச்சு துவைச்சது தான். 1905 ஜூலை 19 அக்டோபர் 16 அதிகாரப்பூர்வமாக பிரிஞ்சது. சரியா? இந்தியாவில் அரசு பிரதிநிதியாக கர்சன் பிரபு எந்த ஆண்டு நியமிக்கப்பட்டார்? சாரி, 2 கொஸ்டின் கொஞ்சம் சேர்ந்த மாதிரி இருக்கு. சரியா? அதனால உங்களுக்கு குழப்பம். கர்சன் பிரபு இந்த ஆள் வந்ததுக்கு அப்புறம் தான் என்ன பண்ணுவாங்க, நிறைய விஷயத்தை கொண்டு வருவார் இந்த ஆள். வெரி குட். 1899 இவர் தான் என்ன பண்ணுவார், வங்க பிரிவினைக்கு காரணமான ஒரு ஆள். 1857 பெருங்கலகம் நிகழ்ந்த போது வட இந்தியாவில் எந்த இடங்களில் ஆங்கிலேய ஆட்சி நீடித்தது? பஞ்சாப், வங்காளம், டில்லி. டில்லியா இவங்களை பிடிச்சிருவாங்க. ஸோ பஞ்சாப் வங்காளத்தில் மட்டும்தான் ஆங்கிலேயர் ஆட்சி இருக்கும். டில்லி வரைக்கும் நம்ம ஆளுங்க பிடிச்சிருவாங்க, அதுக்கப்புறம் தோத்துருவாங்க. 1858ஆம் ஆண்டு அலகாபாத்திலிருந்து கான்பூர் வரை கர்னல் நீலின் ஆணைப்படி போராட்டக்காரர்களும் கிளர்ச்சியாளர்களும் இரக்கமின்றி சுட்டுக் கொல்லப்பட்டதாக அறிவித்த லண்டன் டைம்ஸ் பத்திரிகையாளர்கள் ஏது? யார்? இந்த ஆள் தான் பார்த்தீங்கன்னா நீல். இந்த ஆளு தான் சிலை வச்சிருப்பாங்க சென்னை மவுண்ட் ரோட்ல. என்ன பண்ணியிருப்பாங்க, போராட்டம் பண்ணி அதை தூக்கி போட்டிருப்பாங்க. கர்னல் நீல் சிலை அகற்றும் போராட்டம். அதுக்கப்புறம் ராஜாஜி கவர்மெண்ட்ல அந்த சிலையை நீக்கிடுவாங்க. எதுக்கு அந்த ஆளு சிலை வச்சிருப்பாங்கன்னா, போராட்டத்தை இரும்பு கரம் கொண்டு அடக்கியிருப்பான். நிறையா பேட்டை கொன்று அப்படியே கழுவேற்றி அப்படி வரிசையாக தொங்க விட்டுருப்பாங்க. ஸோ அதை அச்சமின்றி சொன்ன லண்டன் டைம்ஸ் பத்திரிகையாளர் பேர் என்ன? வெரி குட், வில்லியம் ஹோவர்ட் ரசல். 66 இந்திய தேசிய காங்கிரஸ் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது? ஆல்ரெடி நான் சொன்னேன், 84 சென்னை மகாஜன சபை. அப்ப அடுத்த வருஷம் காங்கிரஸ். சரியா? பேஷ்வா மன்னர்களின் கடைசி பேஷ்வா யார்? இவரோட பேஷ்வாவோட இதே முடிஞ்சு போயிரும். வெரி குட், 2ஆம் பாஜிராவ். ஸோ அடுத்த 68வது கொஸ்டின், இதுதான் கடைசி கொஸ்டின். 1857ஆம் ஆண்டு கிளர்ச்சிக்கு பின்னர் கீழ்காணும் குழுக்களில் ஆங்கிலேய அரசு அதிக பிரதிநிதித்துவம் முக்கியத்துவம் கொடுத்தது? ராஜபுத்திரர்கள், சீக்கியர்கள், கூர்க்கார்கள், பதான்கள். அதாவது 1857 கிளர்ச்சி பார்த்தீங்கன்னா முஸ்லீம்கள், அப்புறம் பார்த்தீங்கன்னா ராஜபுத்திரர்கள், அப்புறம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இது பண்ணுவாங்க. அதில் கொஞ்சம் நவுந்திருந்தது யாராருன்னு பார்த்தீங்கன்னா சீக்கியர்கள், கூர்கான்னு சொல்லுவாங்கல்ல, காவலுக்கு வருவாங்கல்ல அவங்க, பதான்ஸ். ஸோ இந்த கிளர்ச்சிக்கு அப்புறம் இந்த ராஜபுத்திரர்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் என்ன பண்ணுவாங்க, இந்த ஆர்மியில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முக்கியத்துவத்தை குறைச்சிட்டு இவங்க 3 பேர்த்து கொடுத்துருப்பாங்க. ஸோ 2, 3, 4. சரியா? இந்த கேள்வியெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாகவும் புதிதாகவும் பயனுள்ளதாகவும் இருக்கும் என நம்புகிறேன். சரியா? நிறைய பேர் மார்க் போட்டு கமெண்ட் பண்ணுவீங்க, சார் 45 45 55 57 அப்படிங்கிற மாதிரிலாம் கூட நிறைய பேர் போட்டிருந்தீங்க. ஸோ அவங்க எல்லாத்துக்குமே என்னோட வாழ்த்துக்கள். சரியா? லைவை பார்க்கறத மட்டும் விட்டுறாதீங்க, பாஸ் ஃபார்வேர்டில் வச்சுனாச்சும் பார்த்துருங்க. நம்ம ஏன் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு லைவுக்கும் கொஸ்டின் எடுத்து நானோ வினிதா மேடமோ கிருஷ்ணன் சாரோ ராஜி சாரோ எல்லாரும் ஏன் எடுத்து போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிவிஷனுக்கு யூஸ் ஆகும். நல்லா தெரிஞ்சுங்க,
எக்ஸாம் பக்கமாக வரும்போது எவ்வளோ படித்தாலும் பத்தாது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் எந்த அளவுக்கு ரிவிஷன் பண்ணிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லது, பார்த்துங்க. சரியா? ஸோ இந்த லைவ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இதே மாதிரி அடுத்த ஒரு லைவில் நம்ம சந்திப்போம். தேங்க்யூ.